எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்சிருக்கு நான் ரிப்ளை பண்ணுறேங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. நான் நிறைய லைக்ஸ் வரதான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும். சரிங்களா? முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு உங்களோட வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கும்ப ராசியில பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாத ராசி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போறோங்க. இந்த ஏப்ரல் மாதம் குறிப்பா என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்கும்போது, ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்துல சனி, ராகு, சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய 5 கிரகங்கள் இணைவு பெற்றிருக்காங்க. ஸோ இந்த 5 கிரக இணைவு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும், இதனால் கிடைக்கக்கூடிய விளைவுகள் என்ன, சாதகமான விஷயங்கள் என்ன, சாதகமற்ற விஷயங்கள் என்னன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தெளிவா பார்க்கலாம் வாங்க. கும்பராசியோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். கும்பராசி காலபுருஷனுக்கு லாபஸ்தானமா வருதுங்க. நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில அவிட்டம் 3 மற்றும் 4ஆம் பாதமும், சதயம் முதல் 4 அட்சர பாதங்களையும், பூரட்டாதி முதல் 3 அட்சர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த கும்பராசி. கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கு, அதாவது ராசிக்கு 2ஆம் இடத்துல 5 கிரக சேர்க்கை அப்படின்றது இருக்குங்க. 8ஆம் இடத்தை குருவும் பார்க்கிறார், சுக்கிரனும் பார்க்கிறார், சனியும் பார்க்கிறார். சரிங்களா? அப்போ அதிர்ஷ்டம் அப்படின்ற விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உண்டு. மறைமுகமான வழியில சில வருமானங்கள், சில முன்னேற்றங்கள், சில ஏற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும். அதே மாதிரி ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ஜென்ம சனி இந்த விலகுது, மார்ச் மாதத்தோட உங்களுக்கு வந்து விலகுது. சரிங்களா? சனி வந்து பாத்தீங்கன்னா கடந்த காலங்கள்ல ராசிக்குள்ள இருந்தாலும், என்னதான் ராசி அதிபதியாவே சனி இருந்தா கூட அவர் ராசியை தொட்டதால, ராசிக்குள்ள இருந்ததால கடந்த ஒரு 2.5-3 வருஷமா பாத்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க மாதிரி கஷ்டப்பட்டவங்க யாருமே கிடையாதுங்க. சரிங்களா? இந்த மகரம், கும்பம், கடகம் இந்த 3 ராசிக்காரங்களும் ஒரு வாழ்க்கையில உண்டு இல்லாம ஆயிட்டாங்க. ஒரு பெரிய ஒரு புயலே உங்களோட வாழ்க்கையில வீசிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். தொட்டதுக்கெல்லாம் பிரச்சனை, எது எடுத்தாலும் பிரச்சனை, பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, இது மட்டும்தான் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய மன கஷ்டங்களை பார்த்துருப்பீங்க, வாழ்க்கை நிறைய போராட்டங்களை பார்த்துருப்பீங்க. நம்பின உறவுகள், நீங்க யார் ரொம்ப நல்லவங்க, யார் மேல அதிகமான அன்பு வச்சிருந்தீங்களோ, யார் மேல அதிகமான பாசம் வச்சிருந்தீங்களோ, அந்த பாசம் எல்லாமே வெறும் வேஷம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த காலங்களில் சனி வந்து படம் போட்டு காமிச்சிருப்பார். நம்பிக்கையான உறவுகள் எல்லாமே துரோகிகளாகவும் எதிரிகளாகவும் மாறி இருப்பாங்க. நம்பினவங்க எல்லாமே ஏமாத்திருப்பாங்க நிறைய பேருக்கு. சரிங்களா? நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயமே இழந்து போயிருப்பீங்க, தோண்டு போயிருப்பீங்க. சரிங்களா? அது மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட வழியில பிரச்சனைகள் கடந்த காலங்களில் ஏற்பட்டிருக்கும். ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருந்திருக்கும். ஒரு சிலருக்கு நிறைய மருத்துவ செலவுகள் அதிகமாகவே இருந்திருக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் வேலை ரீதியாகவும் பிரச்சனை, தொழில் ரீதியாகவும் பிரச்சனை, ஒரு முன்னேற்றம் இல்லாத தன்மை, நிறைய பேருக்கு வேலையே இல்லாமல் இருந்திருப்பீங்க. வேலை இழப்புகள் அதிகமாக ஏற்பட்டிருக்கும். நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் வேலை இழப்பு அல்லது வேலை ரீதியாக பிரச்சனைகளை சந்திச்சவங்க யாருன்னா கும்பராசிக்காரங்க தான். ஸோ அது காரணம் ஜென்மசனி தான். அந்த ஜென்மசனி விலகிறதுனால கண்டிப்பா இந்த ஏப்ரல் மாதத்துல இருந்து மெல்ல மெல்ல மாற்றங்கள் வரும். எப்படி வரும்? ஸ்ட்ரெஸ் குறையும். ஃபர்ஸ்ட் விஷயம், ஒரு விதமான ஓரளவுக்கு ரிலாக்ஸா இருப்பீங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம மே மாதத்துக்கு பிறகு குரு பேஜ் நடக்கும்போது குரு ராசியை பார்க்க போறாரு. அது இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு படி நல்ல விஷயங்கள் இன்னும் தூக்கலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பேச்சால் எல்லா விதமான காரியங்களையும் சாதித்துக் கொள்வீங்க. ஏன்னா 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், அதோடு மட்டும் இல்லாம தனஸ்தானமும் கூட. சரிங்களா? அப்ப 2ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இத்தகைய கிரக இணைவுகள் அப்படின்றதுக்கு வந்து கண்டிப்பா சிறப்பான பலன்களை கண்டிப்பா உண்டு பண்ணி கொடுக்கும். எப்படி கொடுக்கும்? வருமானத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும், லாபத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும், செய்கின்ற தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பா உண்டு பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி வேலை ரீதியாக ஒரு மாற்றங்கள், ஒரு துறை ரீதியாக பலன் நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா தாராளமாக தற்போது நீங்க மாற்றம் செய்யறது சிறப்பா இருக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம 5 கிரக இணைவு குடும்பஸ்தானத்துல இருக்கிறதுனால நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா பேச்சின் மூலமாகவே எல்லா விதமான பிரச்சனைகளும் கண்டிப்பா சமாளிச்சிருவீங்க. 2ஆம் அதிபதி 4ல உட்கார்ந்துருக்கார். அப்போ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கல்வி ஸ்தானம் சிறப்பா இருக்கு. கல்வி சம்பந்தப்பட்ட வழியில நீங்க எந்த ஒரு காரியத்துல தற்போது இறங்கினாலும் அதுல வெற்றி பெற முடியும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம படிக்கிறதுக்காகவும் முயற்சி பண்ணலாம், வேலை ரீதியாகவும் முயற்சி பண்ணலாம். ஸோ அது மாதிரி எதுக்காக நீங்க முயற்சி பண்ணலாம், கண்டிப்பா நீங்க வெற்றி பெற முடியும். அது மட்டும் இல்லாம சொந்தமா ஒரு வீடு, மனை, வாகனம் சார்ந்த விஷயங்கள் அமைச்சுக்கிறதுக்கும் தற்போது நல்ல ஒரு நேரம் வந்துருச்சுங்க. சரிங்களா? ஒரு வீடு வாங்குறது அல்லது நிலம் வாங்குறது, இது சார்ந்த விஷயங்கள் தற்போது மேற்கொள்றது சிறப்பா இருக்கும்.
அதே மாதிரி இந்த மாதம் முழுக்க ராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் நீசம், 10க்கும் 3க்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் 6ஆம் இடத்துல நீசமாகிறது வேலை ரீதியாக சின்ன சின்ன அலைச்சல்களை கொடுத்தாலும் கூட 2வது பகுதியிலிருந்து நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக ஆரம்பிக்குது. ஏன்னா இந்த மாதத்துடைய 2வது பகுதியில சூரியன் ராசிக்கு 3ஆம் இடத்துல உச்சமாகிறார். என்னதான் 10ஆம் அதிபதி நீசமா இருந்தாலும் கூட தொழில் காரகன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கிரகம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சூரியனும் சனியும் தான் தொழிலுக்கு காரகர்கள். இப்போ சூரியன் உச்சமாகின்ற காரணத்தால கண்டிப்பா இந்த காலகட்டம் தொழில் ரீதியாக இந்த மாதிரி 2வது பேர் வந்து மெல்ல மெல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக வரும், அலைச்சல்கள் குறையும், ஓரளவுக்கு வருமானம் பெருகும். அதே மாதிரி வாழ்க்கை துணையார் குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த மாதிரி 2வது பேர் வந்து கண்டிப்பாக சரியாகும். திருமணம் சார்ந்த முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி பெறும். அதே மாதிரி பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் சார்ந்த விஷயங்கள் தற்போது கிடைக்கும். நீங்க புதுசா ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்றீங்கன்னா கண்டிப்பாக அந்த முயற்சிகள் வெற்றி பெறும். எந்த விஷயத்துக்காக முயற்சி பண்ணாலும், ஏன்னா 3ஆம் இடம் வெற்றியை குறிக்கின்ற இடம் சரிங்களா, முயற்சி ஸ்தானமும் கூட. முயற்சியால் கிடைக்கின்ற வெற்றி, அதனால் கிடைக்கின்ற புகழ், இது எல்லாமே 3ஆம் இடம் தான். ஸோ அப்போ 3ஆம் இடத்துல ஒரு சூரியன் உச்சமாகன்றனால இந்த காலகட்டங்கள் நிறைய வெற்றி வாய்ப்புகளை உண்டு பண்ணி கொடுக்கும் உங்க சைட்ல சரிங்களா. அதே மாதிரி எதிர்ப்புகள் கண்டிப்பாக விலகும், எதிராளிகளை வெற்றி கொள்வீங்க, எதிரிகளை ஜெயிச்சு காமிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். மேலும் லைஃப் பார்ட்னரால ஒரு சில முன்னேற்றங்கள் ஒரு சில ஏற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி அரசு சார்ந்த வழியில சில சாதகமான விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அரசாங்கத்தின் ஆதரவு முழுமையா உங்களுக்கு வந்து உண்டுங்க. அரசு வேலைக்காக முயற்சி செய்யக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் கண்டிப்பாக சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு ஏற்றங்களை வாழ்க்கையில உண்டு பண்ணி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும். மேலும் ராசிக்கு 8ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கறதுனால பிறந்த தாயகத்தை விட்டு வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் தற்போது நீங்க எடுக்கிறது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அதே மாதிரி வெளிநாட்டுல ஒரு வேலைக்காக ஒரு உத்தியோகத்துக்காக நீங்க முயற்சி பண்ணும்போது கண்டிப்பா சிறப்பா இருக்கு இந்த காலகட்டம் சரிங்களா. நல்ல ஒரு ஏற்றம் கண்டிப்பா காத்துட்டு இருக்கு. அதே மாதிரி பயணங்களால் ஆதாயம் சரிங்களா. பயணங்கள் மூலமாக சில நல்ல விஷயம் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு சிலருக்கு சுற்றுலா மாதிரி போயிட்டு வர்றது, ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் பண்றது, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு சில இந்த டைம்ல பிளான் பண்ணுவீங்க, போயிட்டும் வருவீங்க. அதே மாதிரி தாயாருடைய ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாகும். தாயாருக்கு உங்களுக்கு இடையே இருந்து வந்த பிரிவுகள் பிரச்சனைகள் கண்டிப்பாக விலகும். ஓரளவுக்கு இணக்கமான ஒரு சூழ்நிலை தற்போது நிலவும் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பா கும்பத்துல பிறந்தவங்களுக்கு ஜென்ம சனி விலகிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பக்கபலம். மன அழுத்தங்கள் கண்டிப்பாக குறையும். மே மாதத்திற்கு பிறகு ஓரளவுக்கு மெல்ல மெல்ல வாழ்க்கையில ஒரு வசந்த காலம் அப்படின்றது ஆரம்பிக்க போகுது கும்பராசிக்காரங்களுக்கு. பொருளாதார ரீதியாகவும் சரிங்க, குடும்ப வாழ்க்கையிலையும் சரிங்க, நல்ல ஒரு சிறப்பான ஒரு வளர்ச்சியை கண்டிப்பா நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம். சொந்த காலில் நின்று வாழ்க்கையில ஜெயிச்சு காமிப்பீங்க. அதுதான் ஒரு பெரிய ஒரு பிளஸ் கும்பத்துல பிறந்தவங்களுக்கு. ஏன்னா ராசிக்குள்ள ராகு வந்துருவார், பிளஸ் குருனுடைய பார்வையும் ராசியின் மேல இருக்கிறதுனால நிச்சயமா எல்லா விதமான காரியங்களையும் வெற்றி பெறுவீங்க. உங்களை அவமானப்படுத்தினவங்க முன்னாடி, ஏனமா பார்த்தவங்க முன்னாடி கண்டிப்பா வாழ்க்கையில வாழ்ந்து ஜெயிச்சு காமிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் இனி வரும் காலகட்டங்கள்ல. அதே மாதிரி சந்திராஷ்டம நாட்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதத்துல நீங்க பார்க்கும்போது ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி மாலை 7 மணி முதல் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி காலை 7:30 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குங்க. ஸோ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் அப்படின்றவர் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைவு பெற்று கேதுவோட இணைவார். பிளஸ் சனியினுடைய பார்வையும் இருக்கு அந்த இடத்துல. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும், கொஞ்சம் மன ரீதியாகவும் சரிங்க, உடல் ரீதியாகவும் சரிங்க, கொஞ்சம் பிரச்சனைகளை உண்டு பண்ணி கொடுக்கும். ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம் நீங்கள் எடுத்துக்கணும். 2வது பேச்சில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். இந்த நாட்களில் மட்டும் குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கும்பராசிக்காரங்க கொஞ்சம் இந்த நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையில்லாத பிரச்சனைகளை போய் சிக்குவீங்க, மாட்டுவீங்க. அதனால் எந்த ஒரு காரியத்திலும் ஒரு எச்சரிக்கை அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு வந்து தேவை அப்படின்னு சொல்லலாம் கும்பத்தில் பிறந்தவங்களுக்கு சரிங்களா. அதனால தேவையில்லாத விஷயத்துல மூக்கம் நுழைக்கிறத விட்டுட்டு முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு இருக்கும் போது எந்த ஒரு பிரச்சனையும் உங்ககிட்ட வராது சரிங்களா. அதே மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளித்து கண்டிப்பாக ஜெயிச்சும் காமிப்பீங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா. அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா. நன்றி, வணக்கம்.